துலா ராசிக்காரங்க கடந்த 2025 மிகவும் மோசமான ஒரு நகரக வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் இந்த 2026ஆம் ஆண்டு எந்த மாதிரி இருக்க போகுது, எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க, சுக்கிரன ராசி அதிபதியாக கொண்டவங்க, எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சா அது தப்பு தான். வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் கூட்டிட்டு போகிறவங்க பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ணாமல் எந்த தரப்பில் நியாயம் இருக்கோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவீங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லோரும் துலா ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறு எந்திரிச்சு நிற்பீங்க. உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள் ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் அவங்க கிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுடுவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க நீங்க. வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தாங்க நீங்க. துலா ராசிக்காரங்க கடந்த 2024-25 காலகட்டத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தாங்க. புதுசாக ஒரு சில பிரச்சனைகள் கஷ்டங்கள் தானாக உங்களை தேடி வந்திருக்கும். துலா ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்து, சொத்துக்களை இழந்து, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்து, கடைசியில் நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன், எனக்கு உயிர் வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லி இருக்கீங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியாது சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து எப்படியாவது கூட்டிட்டு போயிடு. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமும் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தாங்க அதிகமாகவே இருக்கு. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு, உங்களை அவமானப்படுத்துவதற்கு இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டுமே என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தாங்க நீங்கள். ஏன் எனக்கு மட்டும் எவ்வளவு கஷ்டம் வருது? என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்தது கிடையாது. எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு பெரும்பாலான நபர்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தாங்க நிறைய நபர்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துட்டு தாங்க இருக்கு. ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாக மட்டுமே அமைஞ்சிருக்குதுங்க. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட எல்லா விஷயத்தையுமே விட்டுடுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மை நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். முதலாவதாக உங்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா வீரபத்ர ராஜயோகம் கிடைக்க போகுது. அது என்ன சாமி வீரபத்ர ராஜயோகம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அது பார்த்தீங்கன்னா புதன் பகவான் சுக்கிர பகவான் சேர்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு 50 நாட்கள் இருக்குதுங்க. இந்த 50 நாட்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்லதாக நடக்க போகுது. கெட்டது கிடையாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பண வரவாக இருக்கட்டும், நீங்கள் குடும்ப பணம் வந்து இத்தனை நாட்களாக திரும்பி வராமல் இருக்கு, திடீர்னு அது கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாக்பாட்
இருக்கும். அது ஜாபுக்ஜின் இன்டர்வியூ வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ளஸ்ஸாக செயல்பட போகுதுங்க. நீங்கள் இத்தனை நாளாக கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் உங்களுக்கு பலன் கிடைக்க போகுதுங்க. இந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல அற்புதமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீரபத்ர ராஜயோக காலகட்டத்தில் ஏற்பட போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்கிர பெயர்ச்சி, குருவுடைய வக்கிர நிவர்த்தி, சுக்கிர பெயர்ச்சி, சூரிய பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி என கிட்டத்தட்ட ஒரு 5 பெயர்ச்சி பலன்கள் இந்த 2026 முழுமையாக உங்களுக்கு இதனுடைய பலன்கள் ஒட்டு மொத்தமாக கிடைக்க போகிறதால இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாக பார்க்கப்படுது. முதலாவதாக உங்களுக்கு சனியுடைய வக்கிர நிவர்த்தி. அது என்ன சாமி சனியுடைய வக்கிர நிவர்த்தி அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா கும்ப ராசி வீட்டிலிருந்து போன வருஷம் மீன ராசிக்கு போயிருந்தார். இன்னும் மீன ராசியில தான் இருக்காரு. அங்க இருந்து என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்கள் அவங்களுக்கு மைனஸா செயல்பட்டு கொண்டிருந்த இந்த வக்கர நிவர்த்திகள் எல்லாமே இப்போ ப்ளஸ்ஸாக செயல்பட போகுது. இதன் மூலம் சனி பகவான் மூலம் கடந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாம் இழந்து கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவுடைய வக்கிர நிவர்த்தி. உங்களுடைய ராசியில் 8ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துல லக்னத்தில் ஸ்தானத்தில் குரு பகவான் பார்க்கிறதால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் முழுமையாக கிடைக்க போகுது. இதன் மூலம் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது இந்த 2026 காலகட்டத்தில் ஸ்டார்ட் ஆகிறதால உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது. ஏன்னா ராசி எல்லா ராசிக்கும் தானே இந்த பொருளாதார நிலை மற்றும் மிகப்பெரிய பிரச்சனை சிக்கலும் பார்க்கப்பட்டிருக்கிறது. இந்த 2026 உங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கிர பெயர்ச்சி. சுக்கிர பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டது. நீங்களும் ரிஷப ராசி நேர்கள் மட்டும்தான். ஏன்னா இந்த 2 ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்த சுக்கிர பெயர்ச்சி பலன்களும் முழுமையாக கிடைக்க போகுது. ஏன்னா சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி வீட்டில் இருந்து சஞ்சாரம் பண்ணுறாரு. இதன் மூலம் உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்பு பார்த்தீங்கன்னா இந்த 2 ராசிகளுக்குமே அதிகமாக காணப்படுது. அடுத்ததாக ராகு கேது பெயர்ச்சி. ராகு கேது பெயர்ச்சி நினைச்சாவே பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் நெகட்டிவாக தாங்க தோணும். ஆனால் ராகு கேது பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாட்களாக உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் இந்த ராகு கேது பெயர்ச்சி காலகட்டத்தில் முழுவதுமாக ஒரு முடிவுக்கு வரப்போகுது. என்ன நோயின்னு தெரியாமல் ஹாஸ்பிட்டலில் போவீங்க. 2000-3000 செலவாயிடும். குழந்தை உடம்பு சரியில்லாமல் போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேரண்ட்டுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனை வரக்கூடிய நாட்களில் நீங்கள் கவலைப்பட தேவை கிடையாது. அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுதுங்க. கடந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைச்ச வேலைக்கு ஒரு 10,000-15,000 சம்பளத்துக்கு பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழி இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை, உங்களுக்கு பிடித்தமான வேலை, நீங்கள் ஒரு அரசாங்க வேலை ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாப், பிரைவேட் ஜாப் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும். 4 வருஷமாக ட்ரை பண்ணுவீங்க, 5 வருஷமாக ட்ரை பண்ணுவீங்க. ஆனால் எந்த ஒரு முன்னேற்றமே கிடைச்சிருக்காது. ஆனால் இந்த 2026 கண்டிப்பாக நீங்கள் அரசு வேலைக்கு போக போகிற வாய்ப்பு உங்களுக்கு 100% அதிகமாக இருக்குங்க. அந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணும் பொழுது எல்லா கிரகணங்கள் பார்வையும் உங்கள் மீது இருக்கிறதால நிச்சயமாக உங்களுக்கு அரசு வேலை அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்க போகுதுங்க. நீங்கள் ஒரு ஐடி ஜாப் இல்லை பிரைவேட் ஜாப் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பிடித்தமான வேலை அப்படிங்கிறது நீங்கள் ட்ரை பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு கைகூடி வரும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதால இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை சேரும். ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி, நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துட்டு இருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுகள் முழுவதாக இருக்காது. கடந்த காலகட்டத்தில் நீங்க ஒரு கம்பெனியில இரவும் பகலும் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. நீங்க சொந்த கம்பெனின்னு நினைச்சு
வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறம் இல்லை நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடைச்சிருக்கும், ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க. இனி உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்து நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. இனி நினைத்தது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கை வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவி கிடைக்கும். உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாக விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கி முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டத்தில் திருமண நிலை நிறைய நபர்கள் வந்து ஒரு பிரச்சனையாகவே பார்த்திருப்பீங்க. அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்தம் வரைக்கும் போயிருப்பீங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா திருமண தடைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். ஆனால் இந்த 2026 நிச்சயமாக திருமண வாழ்க்கைக்குள்ள விரைவில் நீங்கள் அடியெடுத்து வைக்க போறீங்க. வாழ்க்கை துணை இழந்த நபர்கள் வந்து அடுத்ததா செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பத்தில் இருப்பீங்க. கண்டிப்பாக இப்போ இருக்கிற பொருளாதார சூழ்நிலை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டாக இருந்து இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுமண வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் அமையும். இந்த 2026 4 சரி 25 சரி காதல் நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க. ஆனால் இந்த 2026 உங்களுடைய காதல் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் நிச்சயமாக கைகூடும். 2026 காதலுக்கு உகந்த ஆண்டாக துலா ராசிக்காரங்களுக்கு பார்க்கப்படுது. இனி வரக்கூடிய நாட்களில் இந்த கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையும் கவர்ந்து இருப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயரும் புகழும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுதுங்க. சிலருக்கு படிப்பதற்காக வேலை விஷயமாக, தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடுகள் போகக்கூடிய வாய்ப்பு எல்லாமே கிடைக்க போகுதுங்க. துலா ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டைப்பான மடங்கு கிடைக்கும். சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரும். இதன் மூலம் கடந்த காலகட்டத்தில் நீங்களுக்கு ஏற்ற கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமா நிவர்த்தியாக போகுதுங்க. நீங்கள் போய் ஒரு துலா ராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு 3 லட்சம் கடன் இருக்கு, 5 லட்சம், 10 லட்சம், 30 லட்சம் கடன் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கடந்த காலகட்டத்தில் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய சிரமப்பட்டு இருப்பீங்க. நீங்க இந்த 2026 உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அனைத்து விதமாக சாதகங்களும் உங்களுக்கு அருமையாக உள்ளது. இனி உங்களுக்கு வளர்ச்சி கண்டிப்பா. உங்களுடைய குடும்ப உறவுகள், சொந்தங்கள், நண்பர்கள் இவங்க உங்களுக்கு எதிரிகளாக துரோகிகளாக மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது. முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவு என்று தெரிந்தால் உடனடியாக அவர்களிடமிருந்து விலகி விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. இனி உங்களுடைய வளர்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு மீது யாராவது பொறாமைப்பட ஆரம்பித்தால் உங்களுக்கு எதிரிகளாக இனி அழிவு காலம் தாங்க. இந்த 2026 இப்படி தாங்க நிகழப்போகுது. இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்ற காலமாக அமையுங்க.